இது மகிமை நேரம். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் இயேசுவின் பிறப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 4வது நாளிலே இயேசுவின் பிறப்பினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது, அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற சந்தோஷமான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்மோடு இருக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்க, அந்த இயேசு பாலகன் பிறந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்தது மாத்திரம் அல்ல, அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதை கேட்கும்போது இது உண்மையிலே இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் அப்படியே உள்ளத்துல எனக்கு அப்படியே மகிழ்ச்சி அப்படியே பொங்கி வந்தது. ஏன்னா நீங்க என்னைக்கோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லகேம்ல பிறந்தீங்கப்பா, ஆனா இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது இப்பவும் நீங்க ஏன் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது அத்தனை மகிழ்ச்சி என்ற உள்ளத்துல. ஏன் அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் நான் உன் கூட எப்பவும் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நிரந்தரமா நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பெற்றோர் சொல்ல முடியாது, ஒரு கணவன் ஒரு மனைவி சொல்ல முடியாது, சகோதர சகோதரிகள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல மரணமோ வியாதியோ ஏதோ ஒன்று என்ன செய்யணும்ல பிரிச்சிரும் இல்லையா? ஆனா இயேசு பாலகன் சொல்றாரு, நான் உங்களோடு இருக்கிறேன், எந்த நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த இயேசு பாலகன் அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்துகிறார். நாம் பயப்படுகிற ஒவ்வொரு வேளையிலும் நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல. நீ கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாருல. இப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு நம்ம ஒருவேளை படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், நம்ம எங்கேயோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம். பெற்றோர் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாதே. அவங்க ஏதோ அவங்க பணம் அனுப்பலாம், ஏதாவது செய்யலாம் அவங்களுக்காக. ஆனா அவன் கூட இருக்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்றோம், ஹாலுக்குள்ள போறோம், மறந்தது மாதிரி இருக்கும் இல்ல? அப்ப பேரண்ட்ஸ் உள்ள வருமா? நம்மளோட டீச்சர்ஸ் உள்ள வருவாங்களா? ப்ரொஃபசர்ஸ் உள்ள முடியாது இல்லையா? ஆனா நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்முடைய எக்ஸாம் ஹால்ல நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு மறந்ததெல்லாம் சொல்லி தருவதற்கு நம்ம அருகிலேயே அமர்ந்திருக்கின்றார். அப்படி ஒரு தெய்வத்தை பெற்ற ஜனம் நாம் இல்லையா? நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். இதெல்லாம் யோசிக்க யோசிக்க அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலிருந்து நிச்சயமாக எழும்பும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அநேக நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகளை பார்த்து நம்ம கலங்குகிறோம். ஐயோ, நான் தனிமையாக இருக்கிறேன், தனித்து விடப்பட்டுறேன், இந்த குடும்பத்தினர் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, குடும்பத்துல நிறைய துரோகங்கள்லாம் எனக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய வேளைகளை யோசிக்கிறேன். நான் ஒருத்தியே, நான் ஒருவனே இந்த வேதனையில கஷ்டப்படுறேன், தனியா இந்த பாடுகள் வழியா நான் கடந்து போறேனே, என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்ல. இந்த பண்டிகை காலங்கள்ல என் உறவுகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, என்னால் அப்படி சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இம்மானுவேலாக நான் என்றைக்கும் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை மட்டும் நம்ம மறந்துடும், எல்லா ஞாபகத்துக்கும் இருக்கும். ஆனா ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? விட்டு விடுகிறோம். அப்படி விட்டு விடாதபடி அவர் இம்மானுவேலராக, அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எங்களோடு இருக்கிறார், என்னுடைய குடும்பத்துல இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நல்ல விசுவாச அறிக்கையை நாம் தினந்தோறும் செய்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் அவர் நம்மோடு நிச்சயமாக இருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், 20ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்த தேவனை நாம் மறந்து விடாமல் நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். உலகத்தின் முடிவு, நீ எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே இந்த வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டு காலமும் அவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை நாம் ஞாபகத்திலே வைத்திருக்கிறோமா? இந்த வாக்குறுதியை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரிந்து நீங்க என் கூட இருக்கிறீங்களப்பா, யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க இருக்க போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது, உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே நம்பிடுவாய் துணையவரே.
உலகம் முடியும் வரையும் உங்களோடு இருப்பேன் என்றவர் வாக்குமாறிடானே சரையே நம்பிடுவாய் துணையவரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், இம்மானுவேலராக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆண்டிலே புதியதாக இந்த 23ஆம் ஆண்டிலே நாம் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். இந்த பண்டிகை காலங்களிலே நீங்க எங்களோடு இருக்கிறீங்கப்பா, இம்மானுவேலராக நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லி நாம் அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்வோம். பாருங்க, நிறைய பேர் இம்மானுவேல்னு பேர் வச்சிருப்பாங்கல்ல, ஆனா உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா தெரியாது. நாம் பெயர் வைக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இம்மானுவேலர் என்னோடு கூட இருக்கிறவராக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் எண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷப்படுவோம். அவர் இயேசு பாலகனாய் இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்காவிட்டால் இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை நாம் எங்குமே கேட்டிருக்க முடியாது இல்லையா? அவர் பிறந்து வளர்ந்து இந்த வார்த்தையை நமக்காக அவர் இந்த வேதத்திலே கூறி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவர் வார்த்தையோடு அவர் நின்றிடவில்லை, அவர் செயலாற்றுவதிலும் அவர் அப்படியே வல்லவராக இன்றைக்கும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டிருக்கின்ற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பண்டிகை காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு இம்மானுவேலராக நீர் எங்களோடு இரும். இந்த பண்டிகை காலங்கள் மாத்திரமல்ல, எந்த நிமிஷமும் என்னுடைய எல்லா நேரங்களிலும் நீங்க ஏன் கூட இருங்க என்று சொல்லி நம்ம அவருடைய சமூகத்துல கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்த வசனத்தின்படியாக இந்த பண்டிகை காலங்கள் இந்த 23ஆம் ஆண்டிலே எங்களுக்கு ஒரு புதியதாக ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இதே கிறிஸ்துமஸ் பண்டிகை நாங்கள் கொண்டாடி இருந்தாலும் இந்த ஆண்டு எங்களுக்கு புதியதொரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஒரு பண்டிகையாக அப்பா கொண்டாட்டமாக மாற எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல வேறு எந்த மனிதராலும் நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாதப்பா. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தன்னுடைய வாழ்க்கையின் பலவித கஷ்டங்களோடும் பாரங்களோடும் கண்ணீரோடும் இந்த பண்டிகை காலங்களாவது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காதா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தைரியப்படுத்துங்க. நீ பயப்படாதேன்னு சொல்லுங்கப்பா. உண்மையான மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே கலங்காதே என்று சொல்லி பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.